ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம். இந்த ஸ்வீட் ஐட்டம் எல்லா அக்கேஷனுக்கும் இல்லை ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் ஆகட்டும், இல்லைனா சாமிக்கு பூஜைக்கு பிரசாதத்துக்கு ஆகட்டும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுரைக்காயும் கேரட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். ஃபஜ்னும் சொல்லலாம், பர்ஃபினும் சொல்லலாம். அந்த டெக்ஸ்சர் வந்து ஃபஜ்ஜாவோ பர்ஃபியாவோ எப்படி கொண்டு வர்றதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டில் வந்து நான் வந்து மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதே சமயத்தில் நெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. 1 கப்புன்றது 200 கிராம் கணக்கு. இப்போது காய்ச்சி ஆற வைத்த பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 கப் சர்க்கரை, பால் பவுடர் 1/2 கப். சர்க்கரை அதிகமாக வேணும்னா எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பவுலில் தான் கடைசியாக அந்த ஸ்வீட் செஞ்சுட்டு கொட்டி வந்து கட் பண்ணுவோம், ஸ்லைசஸ் போடுவோம். இப்போ ஒரு சுரைக்காய், பெரிய சைஸ் சுரைக்காய் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு பீலர் வச்சு அந்த தோலெல்லாம் நல்லா சீவிடுறேன். சீவிட்டு இந்த சுரைக்காய் வந்து பெருசாக இருக்கிறதுனால 2 துண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு ஒவ்வொரு துண்டையும் வந்து சென்டராக வந்து கட் பண்ணுங்கள், ஸ்லெட் பண்ணுங்கள். குறுக்கால வெட்டிட்டு அது உள்ள விதைகள் இருக்கும், அந்த விதைகளை வந்து நீக்கணும். நீக்கிட்டு நல்லா வந்து துருவி வச்சுக்கிறேன். அப்புறம் இதை வந்து நல்லா வந்து பிழிஞ்சி எடுத்துடணும். அதில் இருக்கிற ஜூஸை வந்து பிழிஞ்சி எடுத்துடணும். இந்த சுரைக்காய் ஜூஸில் வந்து பல நன்மைகள் இருக்குது. இதை பற்றி நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நமக்கு இந்த ஜூஸ் தேவையில்லை. இந்த சுரைக்காயை நல்லா வந்து அந்த துருவலை பிழிஞ்சி எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு அந்த சுரைக்காயுடைய துருவல் மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ அதை எடுத்து வச்சுக்கிறேன். 2 கேரட்டுடைய தோலை வந்து சீவி நல்லா ஃபைனாக வந்து துருவி வச்சுக்கிறேன். தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். அதை வந்து 3 டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு பேனில் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போத்துலேருந்து தீயை வந்து லோ ஃப்ளேமில் செட் பண்ணிவிடுங்க. கடைசியில் தான் மீடியம் ஃப்ளேமுக்கு தீயை வந்து நான் வந்து மாற்றுவேன். இந்த மொத்த ரெசிபிக்குமே வந்து லோ ஃப்ளேம் தான் பண்ண போகிறோம். நான் சொல்கிற போது அப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் வந்து இன்னும் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சுரைக்காய் உடைய துருவலை போட்டு நல்லா வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. சுரைக்காயை நல்லா ஒரு நிமிஷம் வந்து வதக்கணும் அந்த நெய்யில். ஏன்னா கேரட்டை காட்டிலும் இதில் வந்து நீர் சத்து வந்து அதிகம். நம்ம பிழிஞ்சு எடுத்தால் கூட அதில் வாட்டர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டை வந்து இதோட சேர்த்துக்கணும். இப்போ கேரட்டை சேர்த்து 1 நிமிஷம் வந்து இந்த 2 காயையும் சேர்த்து வதக்கணும் அந்த நெய்யில். இப்போ நான் இன்னும் வந்து 1 டீஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் நல்ல வாசனை வரும். அந்த நெய்யுடைய வாசனை வந்து அப்படியே நம்ம வீட்டில் ஏதோ பண்ணுறோம், ஒரு ஸ்வீட் பண்ணுறோன்ற அளவுக்கு அந்த அரோமா வரும். அது வரும்போது அதுதான் வந்து கரெக்டான பதம். அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த கேரட், சுரைக்காய் அந்த துருவல் இருக்குது இல்லைங்களா, நெய்யில் நல்லா வதங்கி அதோட இந்த 1 கப் பாலை வந்து சேர்த்துக்கிறேன். பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே விட போகிறேன். இந்த பால் வந்து நல்லா வந்து சுண்டணும். ஃபுல்லாக அந்த காய் வந்து இதுலேயே வந்து நல்லா வெந்து வரணும், சுரைக்காயும் கேரட்டும்.
6 நிமிஷம் கழித்து செக் பண்ணுறேன், கொஞ்சம் பால் இருக்குது. அதனால் திரும்ப மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வைக்க போகிறேன். 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பால் எல்லாம் நல்லா வந்து வத்திடுச்சு. சுரைக்காயும் கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான நேரம் சர்க்கரை சேர்க்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் சர்க்கரையை சேர்க்கக்கூடாது, இப்போ தான் சேர்க்கணும். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்ச உடனே 1/2 டம்ளர், அதாவது 1/2 கப் பால் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பால் பவுட்ரை வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து குயிக்காக கலந்து விடுங்க. ஏன்னா பால் பவுட்ரு வந்து ரொம்ப நேரம் அப்படியே அந்த சூடு மேலே இருந்தால் அப்படியே கட்டி கட்டியாகிடும். ஸோ பால் பவுட்ரை சேர்த்த உடனே நல்லா வந்து கலந்து விடுறேன். இப்போது ஏலக்காய் தூள் அதையும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போது 2 டீஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தான் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தீயை வந்து வைக்க போகிறேன். இவ்வளோ நேரம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய பிரச்சனை வராது. மற்ற பேன் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கை விடாமல் கலரணும். இது வந்து நல்லா வந்து சுருண்டு உள்ளே வந்து ஒட்டாமல், அந்த பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். இப்போது நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகிருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது பேனில் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இதுதான் பதம். இப்போ வந்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கிண்ணத்தில் அதில் வந்து இந்த கலவையை வந்து கொட்டிடுறேன். கொட்டிட்டு அதை நல்லா வந்து சமப்படுத்திக்கிறேன். அந்த கரண்டியை வச்சு மேலே நல்லா சமப்படுத்திக்கிறேன். இல்லைனா வந்து ஒரு நெய் ஸ்பூனு, நம்ம நெய் எடுத்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சமமாகிடும். இப்போது இந்த கலவையை வந்து 2 மணி நேரம் வந்து ஆற விடணும். 2 மணி நேரம் ஆற விட்டோன்னா நல்லா பர்ஃபி பதம் வந்துடும். 45 நிமிஷம் கழித்து நான் வெட்டுறேன். ஏன்னா வந்து இது வந்து நல்லா சாஃப்டாக அந்த ஃபட்ஜ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதாவது ஒரு அல்வாவுக்கு ஸ்லைட்டாக அடுத்த பதம் சாஃப்டாக இருக்கும், சூவியாக இருக்கும் இந்த ஃபட்ஜ் கன்சிஸ்டன்சியில். இதுவே 2 மணி நேரம் ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா பர்ஃபி பதத்துக்கு வரும். நான் 45 நிமிஷம் கழித்து இப்போது இதை மாதிரி வந்து துண்டுகள் போட்டிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் ரொம்ப சுவையாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு அக்கேஷனுக்கும் இல்லை சாமி பூஜைக்கு பிரசாதத்துக்கு செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.